ஹலோ செல்ல பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி மதிய உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான் ஒயிட் புலாவ் பண்ணியிருக்கேன், ஃப்ரான் கிரேவி பண்ணியிருக்கேன். இது பொட்டேட்டோ, எனக்கு பொட்டேட்டோவும் தயிர் சாதம் தான். நான் இன்றைக்கி சாப்பிட மாட்டேன். இன்றைக்கின்னு இல்லைங்க, கொஞ்ச நாளாகவே நான் நான்வெஜ் எடுத்துக்கிறது இல்லை. என்னன்னு தெரியல, மனசில் தோணுச்சு, அதனால் சாப்பிடாமல் இருக்கிறேன். மற்றபடி இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வந்து தோத்துருச்சு. அதனால் எல்லாருமே ரசிகர்கள் எல்லோரும் ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க, ரொம்ப கோபமாக இருக்காங்க. தலை டோனி மேலே என்ன பண்ணுறதுங்க? ஜெயிக்கும்போது அவரை தூக்கி வச்சு கொண்டாடின மக்கள் தான் இன்றைக்கி அவர் தோத்துட்டாருன்றதுனால அவரை வந்து கீழே போட்டாங்கன்னு இல்லை, அடுத்த மேட்ச்சில் ஜெயிச்சாருன்னா கண்டிப்பாக அவரை பற்றி பெருமையாக பேசுவாங்க. நம்ம வாழ்க்கையும் அப்படி தாங்க, எதையோ நோக்கி தேடிட்டு ஓடுவோம். அது நம்ம தேடும்போது கிடைக்காது. ஆனால் நமக்கு கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு கிடைச்சிருங்க. அதனால் கிடைக்காத போது நம்ம அதை பற்றி கவலைப்படாமல் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே தான் இன்றைக்கி கிரிக்கெட்டில் வந்து டோனி தோற்று போயிட்டாருன்றதுனால அடுத்த மேட்ச் விளையாடாமல் இருக்க மாட்டார்ல. கண்டிப்பாக அடுத்த மேட்ச் விளையாடுவார், அதில் ஜெயிப்பார். அந்த நம்பிக்கை தான் நமக்கு எப்போவுமே. அவர் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கையை நம்ம மேலேயும் நம்ம வைக்கணும். நம்ம வெற்றியை நோக்கி ஓடும்போது எத்தனை தடைக்கற்கள் வந்தாலும் அத்தனையும் தாண்டி போய் வெற்றி அடையணுங்க. இதுதாங்க இன்றைக்கி கருத்து. வாழ்க வளர்க. பாய்.